நாங்க நான்வெஜ் சாப்பிட்டே வந்து 15 டேஸ் மேல ஆச்சுங்க. ஏன்னா, அவர் வந்து அஃபிஷியல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தாரு. இன்னைக்கு தான் அவர் வந்து காலையில வந்தாரு. ஸோ, அவர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட முடியும். ஸோ, அதனால இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவியும், சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன். என் பாட்டி இருந்த வரைக்கும் என் பாட்டிய நான் திட்டிக்கிட்டே இருப்பேங்க. ஏன்னா வந்து என் பாட்டி வந்து 90 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்ததே கிடையாதுங்க. சுகர், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்தது கிடையாது. ஈவன் அவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் இல்லாம வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க சொந்த கால்லயே அவங்க வந்து நடந்தாங்க. அவங்களுக்கு காது மட்டும் தான் கொஞ்சம் கேட்காம போச்சு. மத்தபடி அவங்க வந்து எல்லாமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது என் பாட்டி. ஆனா என் அப்பா பார்த்தீங்க அப்படின்னா 35 ப்ளஸ் இருக்கும்போதே வந்து அப்பாவுக்கு வந்து சுகர் வந்துருச்சு. அதனால என் பாட்டிய வந்து நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். "நீ மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க. அப்பாவுக்கு மட்டும் எப்படி சுகர் வந்தது? நீ கவனிச்சிக்க மாட்டியா உன் பையன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பாட்டிய வந்து திட்டியிருக்கேன். என் பாட்டி வந்து "அப்படிலாம் இல்ல கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து பேசுவாங்க. ஏன்னா பாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. மேபி அந்த காலத்து சாப்பாடுலாம் அவங்க வந்து அப்படி சாப்பிட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம வந்து நாளைக்கு வீடியோல பார்க்கலாமா? நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப்